ஹே கைஸ், நம்ம உலகம் இப்பதான் ஒரு பேண்டமிக்ல இருந்து வெளியே வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள WHO ஹண்டா வைரஸ் அவுட் பிரேக் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி உலகத்துல பொருளாதார சுணக்கம் வரும்போது மட்டும் இந்த மாதிரி வைரஸ்லாம் பரவுது? இது உண்மையிலே இயற்கையா பரவுனதா, ஆர்எல்ஸ் கவர்மெண்ட்டு இல்லை யாராவது சில ஆட்கள் பிளான் பண்ணி இதை பண்ணுறாங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, 1915ல் கொரியன் வாரப்போ கொரியா மேலே ஒரு பயோ வெப்பனாக ஹண்டா வைரஸை அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1993ல் அமெரிக்காவில் உள்ள நியூ மெக்சிகோ இண்டிஜினஸ் பீப்புள், நவோஜி பீப்புள்ஸ் அவங்களை அழிக்கிறதுக்காக இந்த பயோ வெப்பன் யூஸ் பண்ணியிருக்கலான்றாங்க. அதாவது ஹண்டா வைரஸ் சம்மந்தமே இல்லாமல் 40 வருஷம் கழிச்சு திடீர்னு அங்கே ஒரு அவுட் பிரேக் ஆயிருக்கு. இது உண்மையிலே இயற்கையாக வந்ததா, ஆர் எல்ஸ் இது கவர்மெண்ட்டே ஏதோ பிளான் பண்ணி லெபார்டரியில் கிரியேட் பண்ணி யாரெல்லாம் அழிக்கணுமோ, அதாவது பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பாப்புலேஷனில் புகுத்துறாங்களா? சயின்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, எலிகள்லேருந்து இது பரவி இருக்கலாம். மனுஷன் டு மனுஷன் தான், மேன் டு மேன் இது பரவுறது ரொம்ப அரிது. பரவுனா இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்றாங்க. கொரோனா வைரஸ் 2% தான் மார்ட்டாலிட்டி. ஆனால் இது வந்தால் 30% சாவறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்றாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலே இயற்கையாக வந்திருக்குமா, ஆர்எல்ஸ் யாராவது ஒரு சீக்ரெட் கேங், சீக்ரெட் குரூப்ஸ், இலுமினாட்டின்னு சொல்கிறாங்களா, அவங்க இதை உண்மையிலே பரப்பியிருக்க வாய்ப்பு இருக்கா? கமெண்ட்ஸில் போடுங்க.